ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நான் கடந்து போகிறேன். யோசேப்பினுடைய தலையின் மேல ஆண்டவர் வைத்த 6வது ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபத்தோடு காத்திருக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே யோசேப்புக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை என்னிடத்தில் பேசினார். நீங்கள் ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்திலே 38வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 41ஆம் அதிகாரம் 38வது வசனம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடினால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. இன்னொரு விஷயம் வாசிக்கிறேன். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்திலே நல்ல அந்த பார்வோன் பார்த்த சொப்பனத்தையும் சொல்லி அந்த சொப்பனத்தினுடைய விளக்கத்தையும் யோசேப்பு மிக அழகாக நேர்த்தியாக சொல்லுகிறார். அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் சொன்னது மட்டுமல்லாமல் அதை செய்யக்கூடிய சில காரியங்களை குறித்து சொன்ன உடனே இந்த பார்வோன் இதற்கு முன்பாக எந்த இடத்திலையுமே யாரையுமே புகழ்ந்ததாக வேதம் நமக்கு சொல்லவே இல்லை. ஆனா தன்னுடைய ஊழியக்காரர் எல்லாருக்கும் முன்பாகவும், அந்த ஊழியக்காரர் அந்த நாட்டினுடைய பிரஜைகள், அந்த நாட்டில் முக்கியமானவர்கள். ஆனா யோசேப்பு அந்த நாட்டிலே உள்ளவன் அல்ல, அந்த நாட்டினுடைய பிரஜை அல்ல. இன்னும் அவன் சாதாரணமாய் அவர்கள் எல்லாருடைய பார்வைக்கும் அவன் மேல் ஒரு பழி சாட்டப்பட்டு அவன் ஜெயிலில் இருந்து காவலிலே இருந்து இப்ப வந்தவன். ஆனா இந்த பார்வோன் என்ன சொல்றார் அப்படின்னா, அவங்க ஊழியக்காரர்கள் எல்லாரையும் நோக்கி சொல்லுகிறார், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவர் உண்டோ என்றார். அவங்க அத்தனை பேரையும் பார்த்து சொல்றாரு, நீங்க இத்தனை ஆயிரம் பேர் இருக்கிறீங்களேப்பா, நீங்க இத்தனை பேர் இருக்கிறீங்களே, ஆனா எனக்கு முன்பாக நிற்கிற இந்த யோசேப்பை போல இங்க யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் யோசேப்பினுடைய பேர் இப்பொழுது பெருமைப்படுத்தப்பட்டது. சோ 6வதாக யோசேப்பினுடைய தலையின் மேல் ஆண்டவர் வைத்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, கர்த்தர் அந்நிய தேசத்திலே எகிப்திலே களவாய் கொண்டு போகப்பட்ட இடத்திலே, அடிமையாய் இருந்த இடத்திலே, பாடுகள் சகித்த இடத்திலே, அவமானப்பட்ட இடத்திலே ஆண்டவர் அவனுடைய பேரை பெருமைப்படுத்தினார். கர்த்தர் அவனுடைய பேரை பெருமைப்படுத்தினார். இன்றைக்கு இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, யோசேப்பினுடைய 6வது ஆசீர்வாதம் உங்களுடைய என்னுடைய தலையின் மேல் இருக்க போகுது. என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க போறார் தெரியுமா? உங்களுடைய பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த ஜெபத்திலே இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே யாரோ ஒருத்தருடைய பெயர் ஒருவேளை கெட்டு போய் இருக்கலாம். இந்த யோசேப்பினுடைய பெயர் கெட்டு போய்விட்டது. வேதம் சொல்லுகிறது, சகோதரர்கள் முன்பாக இவனுடைய பெயர் கெட்டு போய்விட்டது. சகோதரர்கள் இவனுடைய பெயரை கெடுத்தார்கள். இன்னும் போத்திபாருடைய மனைவி இவனுடைய பெயரை கெடுத்தார்கள். அவனுடைய வாசனையை வீசினார்கள். அந்த பேரை அவர்கள் அவமானப்படுத்தி அவன் ஒரு திருடனை போல, இல்லை என்றால் ஒரு விபச்சாரணைக்கார போல, வேசித்தனக்காரனை போல அவர்கள் அங்கே அவனுடைய பெயரை கெடுத்தார்கள். ஆனால் எந்த இடத்திலே அவனுடைய பெயர் கெட்டு போனதோ அதே இடத்துல மீண்டும் ஆண்டவர் யோசேப்பினுடைய பெயரை பெருமைப்படுத்தினார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கூட உங்களுடைய பெயரை ஒருவேளை யாரோ ஒருத்தர் கெடுத்திருக்கலாம். உங்களுடைய கூட பிறந்த சகோதரர்களே
ஒருவேளை உங்களுடைய பெயரை கெடுத்திருக்கலாம். உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற நபர்கள் உங்களுடைய பெயரை கெடுத்திருக்கலாம். நீங்கள் செய்யாத ஒரு காரியத்தை செய்தீர்கள் என்று சொல்லி, நீங்க போகாத ஒரு இடத்துல போனீங்கன்னு சொல்லி பழியாய் குற்றம் சாட்டி உங்க மேல பகை உணர்வை வளர்த்தி, இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் வீடு வீடா, தெருவா, திருச்சபையில இன்னும் முடிஞ்ச வரைக்கும் உங்க பேரை எந்த இடத்துல கெடுக்க முடியுமோ அதற்காக சில மனிதர்கள் சுற்றி கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலை வேளையில வாக்கு கொடுக்கிறார், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். இந்த சூழ்நிலை ஏற்கனவே யோசேப்புக்கு வந்திருக்கிறது, நிறைய பரிசுத்தவான்களுக்கு வந்திருக்கிறது. ஆனால் யார் பேரை கெடுக்க நினைத்தார்களோ அவர்களுடைய பேர் தான் கெட்டு போச்சே தவிர, ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பேரை திரும்பவும் கர்த்தர் நிலைநாட்டினார். இன்னைக்கு காலையில தீர்க்க தரிசனமாய் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுடைய பேரை, உங்களை கெடுத்த பேரை, கெட்டு போன பேரை மீண்டும் கர்த்தர் பெருமைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நன்றாய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை நான் வாசிக்கும் போது ஒரு 3 காரியத்தை என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் வைத்தார். அப்படின்னா, முதலாவதாக ஆண்டவர் இவனை எங்க பேரை பெருமைப்படுத்தினார் அப்படின்னா, எந்த சகோதரர்கள் அவனுடைய பேரை கெடுத்தார்களோ அவர்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் அவன் பேரை பெருமைப்படுத்தினார். கவனிங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற 3 ஆசீர்வாதத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் எங்க நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவார் என்றால், யார் உங்களுடைய பேரை கெடுத்தார்களோ அவர்களுக்கு முன்பாகவே உங்க பேரை பெருமைப்படுத்துகிற கர்த்தர் அவர். யோசேப்பினுடைய சகோதரர்கள் தான் முதலாவது அவனுடைய பேரை கெடுத்தார்கள், அவனுடைய பேரை நாசம் பண்ணினது அவர்கள் தான். ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் யோசேப்பை ஆசீர்வதித்து இப்பொழுது சாப்பாட்டிற்காக நிற்கிறாங்க. நிற்கிற அந்த இடத்துல ஆண்டவர் யோசேப்பை என்ன பண்ணார் தெரியுமா? சகோதரர்களுக்கு முன்பாய் அவனுடைய பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய பேரை எங்க பெருமைப்படுத்துவார்னா, எந்த இடத்திலே அவன் கஷ்டப்பட்டானோ அந்த இடத்துல கர்த்தர் அவன் பேரை பெருமைப்படுத்தினார். இந்த ஜெபத்துல இருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நம்முடைய பேரை இரண்டாவது ஆண்டவர் எங்க பெருமைப்படுத்துவார்னா, எந்த இடத்துல நீங்க கஷ்டப்பட்டீங்களோ. யோசேப்பை தன்னுடைய பேரை கெடுத்தாங்க, கஷ்டப்படுத்தினார்கள், அவனை தீய வார்த்தைகளை சொல்லி கஷ்டப்படுத்தினார்கள். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அந்த நபர்கள் எல்லாம் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க பாருங்க, ரொம்ப கேவலமா பேசியிருப்பாங்க பாருங்களேன். உனக்கு இதெல்லாம் தேவையாடா, நீ எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணலாமா, இன்னொரு ஊர்ல இருந்து வந்தவன் தானே, எத்தனை வார்த்தைகளை சொல்லி இருப்பார்கள். இது ஒரு அசிங்கமா இல்லை, என்னென்ன பேசியிருப்பாங்க. செய்யாத ஒரு குற்றத்திற்காக யோசேப்பு எத்தனை கஷ்டங்கள் பட்டான். ஆனா கஷ்டப்பட்ட அதே இடத்துல ஆண்டவர் அவனுடைய பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் இங்கு யோசேப்பை எந்த இடத்துல பேரை பெருமைப்படுத்தினார்னா, அவனுக்கு தெரியாத ஒரு நாட்டிலே, அவன் அறியாத, அவனுக்கு சம்பந்தமே இல்லாத அந்நிய நாட்டிலே ஆண்டவர் அவன் பேரை பெருமைப்படுத்தினார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்றேன். உங்களிலே அநேகம் பேரை ஆண்டவர் அந்நிய நாட்டில், வெளி தேசங்களில், வெளி மாவட்டங்களில் ஆண்டவர் உங்களுடைய பேரை பெருமைப்படுத்துவார். ஒருவேளை இன்றைக்கு காலை வேளையில நீங்கள் இருக்கிற பட்டணம் எது என்று எனக்கு தெரியாது. ஆனா அந்த பட்டணத்தில் நீங்கள் ஒருவேளை அவமானப்படுத்தப்படலாம். அந்த பட்டணத்தில் இருக்கிற சில நபர்கள், இந்த பட்டணம் என்னுடையது, இந்த மாவட்டம் என்னுடையது, இந்த ஏரியா என்னுடையது, நீ அந்நிய தேசம்தான் தானே, நீ வெளியிலிருந்து வந்தவன் தானே, நீ அந்த ஊருக்காரன் தானே, நீ அந்த ஏரியாக்காரன் தானே, இல்லைன்னா அந்த ஜாதிக்காரன் தானே, என்னென்னமோ சொல்லி உங்களுடைய மனதை வருத்தப்படுத்துவார்களே. ஆனால் என் ஆண்டவர் யோசேப்பை எங்க ஆசீர்வதிச்சாரு தெரியுமா? தன்னுடைய இடத்திலிருந்து எடுத்து கொண்டு போய் அந்நிய தேசத்துல கொண்டு வச்சு கர்த்தர் அவனை
அங்கே அவனுடைய பேரை பெருமைப்படுத்துவார். நீங்க நிறைய பேர் இந்த ஊரே எனக்கு வேணாம், இந்த ஊரை விட்டு நான் போலான்ட்டு இருக்கிறேன், இந்த ஊர் எனக்கு செட் ஆகல, இந்த ஊர்ல அவமானத்தை பார்த்தேன், இந்த ஊர்ல பயங்கரமான நிந்தையை பார்த்தேன், அதனால சொந்த ஊருக்கே நான் கிளம்ப போறேன் அப்படின்னு எல்லாம் வருத்தத்தோடு இருப்பீர்களே. ஆனால் நான் நம்புறேன், வெட்கப்பட்ட அதே அந்நிய ஊர்ல, அதே அந்நிய நாட்டுல ஆண்டவர் உங்களை தலை நிமிர பண்றதற்கு வல்லவராய் இருக்கிறார். உங்களோடு இருக்கிற தேவன் பெரியவர். அந்த இடத்திலே உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சோ 3 இடங்களிலே ஆண்டவர் இவனுடைய பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தினார். அப்போ நம்ம எல்லாருமே இன்றைக்கு இந்த 6வது நாள் ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம், ஆண்டவரே இந்த யோசேப்புக்கு கொடுத்த 6வது ஆசீர்வாதம் என் தலைமையில இருக்கட்டும். சொல்லுங்களா, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் பேரை பெருமைப்படுத்துகிற தேவனே, இன்றைக்கு யோசேப்புக்கு சொன்ன அந்த ஆசீர்வாதமான வசனம் என் தலையின் மேல இருக்கட்டும் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டோடைய சமூகத்துல கேளுங்க. ராஜா, எனக்கு அந்த உதவியை செய்வீராக. ராஜா, ஆண்டவரே எனக்கு அந்த உதவியை செய்வீராக. அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கு யோசேப்பினுடைய தலையின் மேல் வைத்த அந்த ஆசீர்வாதம் என் மேல், பிள்ளைகள் மேல், என் குடும்பத்தின் மேல அப்படியே தங்கட்டும் சாமி. ஆமென். ஹல்லேலூயா! கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். மீண்டும் நீங்கள் 39ஆம் அதிகாரம் நம்ம ஸ்தோத்திரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 39ஆம் அதிகாரம் 10வது. அவள் நிமித்தம் நித்தம் யோசேப்போடே இப்படி பேசி கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. உடனே இங்க என்ன நடக்குது அப்படின்னா, 18வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான் என்றாள். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோட சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமானன் கேட்டபோது அவனுக்கு கோபம் மூண்டது. இங்க யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, அவனுடைய பேரை கெடுப்பதற்காக ஒரு முயற்சி நடைபெறுகிறது. அந்த வீட்டிலே இருக்கிற அந்த பெண் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக, இவனை தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அழைக்கிறாங்க. ஆனா இவன் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே அவனுடைய பேரை இப்போ செய்த தவறெல்லாம் அவங்க செஞ்சது, பண்ண தப்பதெல்லாம் அவங்க தான் பண்ணாங்க. ஆனா இப்ப இவன் இணங்கலன்னு சொன்ன உடனே இவன் என்னமோ நம்முடைய பேரை கெடுத்துருவானோ அப்படின்னு நினைச்சு முன்னாடியே அவனுடைய பேரை கெடுத்துடலாம் அப்படின்னு இந்த அம்மா ஒரு பிளான் பண்ணி தன்னுடைய கணவனாரிடத்துல அவனுடைய பேரை கெடுத்தார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவனுடைய பேரை கெடுக்கிறதற்காக எடுத்த முயற்சி தோல்வி அடைந்தது. இன்றைக்கு நான் 4வது ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். நான் நம்புறேன், இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களுடைய பேரை கெடுப்பதற்கு ஏதோ ஒரு முயற்சி நடந்து கொண்டே இருக்கலாம். நீங்க ஜெபிக்கிறதுனால, நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால, நீங்க திருச்சபைக்கு போகிறதுனால, நீங்க இந்த மாதிரி விஷயத்திற்கெல்லாம் கலந்துக்காம நான் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன், இந்த மாதிரி அசுத்த காரியத்தில் நான் ஈடுபட மாட்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் நீதிமானாய் வாழ்கிறவன் என்று சொல்லுகிறதுனால நிறைய பேர் உங்க பேரை எப்படியாவது கெடுத்து உங்களை வெளியே அனுப்பலான்னு நினைக்கிறாங்க, உங்களை அந்த இடத்துல இருந்து துரத்தலான்னு நினைக்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் தைரியமா இருங்க. கெடுக்கிறவங்க பேரை கெடுக்கட்டும், விட்டுருங்க. அவங்க எடுக்கிற எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமா தான் அமையுமே தவிர பாதகமா அமையாது. அவங்க என்னெல்லாம் பொய்யாக உங்களுடைய பேரை கெடுக்கிறதற்காக அவர்கள் எடுக்கிற முயற்சியை குறித்து ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வருத்தப்படாதீங்க. அதை குறித்து நீங்கள் கலங்கவே வேண்டாம். அதான் நான் ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கும். நான் ஒரு வீட்டில் ஜெபிக்கிறதற்காக விசிட்டிங் போயிட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கிற அவர்கள் அந்த வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு வாலிப பெண் மட்டும்தான் நம்முடைய திருச்சபைக்கு வருவார்கள். அவங்க அம்மா அப்பா எல்லாம் வேற ஒரு திருச்சபைக்கு போவார்கள். அப்போது நான் ஒரு நாள் ஜெபிக்கிறதற்காக போகும்போது அவங்க அம்மா அப்பா என்னிடத்துல கேட்டாங்க,
திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஊர்ல இருக்கிற மனைவி பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்டாங்க. அன்றைக்கு எனக்கு கிட்டத்தட்ட 23 வயசு தான் ஆகுது. அந்த 23 வயசுல அவங்க என்ன பார்த்து கேட்குறாங்க, அவங்க இன்னொரு திருச்சபைக்கு போயிட்டு இருக்கிறவங்க, அவங்க என்ன பார்த்து கேட்குறாங்க, உங்களுடைய மனைவி பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஒருவேளை இவங்க ஜோவியெல்லாம் ஏதாவது கேட்குறாங்களோ அப்படின்னு நினைச்சா சீரியஸா அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ எனக்கு ஒரு கலக்கம் ஆச்சு. என்ன அப்படின்னு கேட்டேன். இல்ல இப்பதான் ஒருத்தங்க வந்துட்டு போனாங்க, ஒரு மினிஸ்ட்ரி ஊழியம் செய்கிறவங்க வந்துட்டு போனாங்க. நீங்க என்னமோ ஊர்ல ஒரு கல்யாணம் பண்ணி அங்க ஒரு குழந்தை உங்களுக்கு இருக்கிறதாக சொல்றாங்க. அது உண்மையா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல, ஆனா அவங்க சொன்னதுனால தான் நாங்க கேட்டோம் அப்படின்னாங்க. நான் அவங்களுக்கு எந்த பதிலுமே சொல்ல முடியல, ஒரு பதிலுமே இல்ல. அப்படி கேட்கிற அவர்களுக்காவது ஒரு ஞானம் வேண்டாம்? அவருக்கு வயசு 23 வயசு தான் ஆச்சு. இந்த 23 வயசுல இவர் கல்யாணம் பண்ணி இவர் ஒரு குழந்தை இருக்குமா அப்படின்னு அவங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாது. ஆனா அவங்களும் அந்த மனசுக்குள்ள ஏதோ ஒரு பொறாமை போல அப்படியே கேட்டாங்க. நான் ஒன்றும் சொல்லலை. நான் ஜெபம் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு கர்த்தருடைய சமூகத்துல தான் அழுதேன். ஆண்டவரே, இவ்வளவு பேரை கெடுக்கிறதற்காக முயற்சி எடுக்கிறாங்களே, ஆண்டவர் என் இருதயத்துல ஒரு வார்த்தையை சொன்னார். இல்லப்பா, அந்த முயற்சி தோல்வி அடையும். உன் பேரை கெடுக்க நினைக்கிற அந்த முயற்சி அது ஒரு நாளும் நிற்காது. நான் நம்புறேன். அது அந்த நியூஸோட வந்தது அப்படியே போயிடுச்சு. அதனால இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் செய்யாத ஒரு காரியத்திற்காக உங்களை பழி சொல்லி உங்க பேரை கெடுக்கணும்னு யாராவது நினைச்சாங்கன்னா உங்க இருதயம் கலங்கவே வேணாம். நீங்க அதை குறித்து ஒரே பண்ணிக்காதீங்க. நான் நம்புறேன், அதே ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்கள் பேரை பெருசா கர்த்தர் பயன்படுத்த போறாரு. பெரிதாய் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போறாரு. அதுக்காக தான் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? தானியேலை குறித்து வேதம் சொல்கிறது, அவனோடு கூட வேலை செய்த எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எப்படியாவது ராஜாவினிடத்துல இவனுடைய பேரை கெடுக்கணும்னு அவங்க தேடிட்டே இருக்கிறாங்க, காரணங்களை தேடிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஒரு காரணத்தையும் அவங்க கண்டுபிடிக்கல. கடைசியில் அவனை ஆராதிக்கிற விஷயத்துல அதான் கண்டுபிடிக்க முடியாம அவர்களாகவே உன்னை கிரியேட் பண்ணி ஒரு பொய்யான ஒரு தகவலை பரப்பி இப்ப அதன் மூலமாய் அவனை பேரை கெடுக்க நினைக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, எல்லாம் நடந்த மாதிரி தான் நடந்துச்சு. சிங்கக்கபிக்குள்ள போனா பிரச்சனைக்குள்ள போனது மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா முடிவை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் யார் பேரை கெடுக்கணும்னு நினைச்சாங்களோ அவர்களுடைய பேரைத்தான் கெடுத்துக்கிட்டாங்களே தவிர தானியேலுடைய பெயர் கெட்டு போகவே இல்லை. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க பேரை கெடுக்கணும்னு போய் பேசிட்டு திரியறாங்க பாருங்க, அவங்க பேர் தான் கெட்டு போகுமே தவிர உங்க பேர் ஒரு நாளும் ஆண்டவர் ரிப்பேர் ஆகிறதற்கு விடவே மாட்டார், விடவே மாட்டார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் ரொம்ப தாழ்மையோடு கூட உங்களிடத்துல சொல்லுகிறேன், இந்த ஊழியத்திற்கு நான் வந்த அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்குமே கர்த்தருக்கு உண்மையாய், கர்த்தருக்கு முன்பாக பெருமைப்படுத்துவதற்காகவோ இல்லை என்றால் நியாயப்படுத்துவதற்காகவோ நான் ஒரு நாள் சொல்லவே இல்லை. யாருக்குமே, எந்த மனிதர்களுக்குமே ஒரு தீங்கை செய்ய வேண்டும் என்றோ, இல்லைன்னா மனதுக்குள்ள ஒரு வஞ்சகத்தை அப்படி வைத்து கொண்டோ, இல்லைன்னா இந்த 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 ஊழியத்தின் மூலமாக நான் ஒரு பெரிய ஆள் ஆகணும்னோ, இல்லைன்னா சொத்து சேர்க்கணும்னோ, இந்த பேர் புகழை சம்பாதிக்கணும்னோ, இப்படிப்பட்ட இன்று வரைக்கும் கர்த்தருடைய கிருபையினால அப்படிப்பட்ட எண்ணம் எனக்குள்ளே வந்ததே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளை, எத்தனையோ பேர் என்னுடைய வாகனத்தை பார்த்து கூட சொல்லி இருக்கிறாங்க, நீங்க ஒரு நல்ல வாகனம் அப்படி வாங்கலாம்ல, நீங்க எதுக்கு செகண்ட்ஸ் வாங்குறீங்க, நீங்க ஃபர்ஸ்டா வாங்கலாமே. நம்முடைய திருச்சபையிலே எங்கிட்ட ஜெபிக்கிறவங்கள 75% பேர் புது வாகனத்தை வாங்கி ஜெபிப்பார்கள். ஆனா இன்னைக்கும் நான் பழைய வாகனம் தான் வாங்கும்போது கூட எனக்கு அது கஷ்டமாவே தெரியல. நம்ம போகிறதற்கு, நனையாம போறதற்கு ஒரு கார் தேவை, நம்ம வேகமா போறதுக்கு ஒரு 2 வீலர் தேவை. அது லாபத்துல கிடைக்கும் போது
போது அதை வாங்குறதுல ஒன்றும் தவறு இல்லையே. இன்னொருத்தர் யூஸ் பண்ணதை ஏன் வாங்குறது தவறா? நான் அப்படி அதை தவறுன்னு நினைக்கவே இல்லை. நான் லாபத்தை மட்டும்தான் பார்க்கிறேனே தவிர, இல்லை புதுசு ஷோரூம்ல போய் ஃப்ரெஷ் ஃபிஷ் தான் எடுக்கணும், யாரும் ஓட்டிராதான் எடுக்கணும் அப்படி நான் இன்னைக்கு வரைக்கும் நினைக்கவே இல்லை. ஆனால் எத்தனையோ பேர் என்னை ஆயிரக்கணக்கான பேர் நேசிக்கிறார்கள், 10,000கணக்கான பேர் நேசிக்கிறார்கள். ஆனா சிலர் எப்படியாவது ஒரு பேரை கெடுத்துடலாம் அப்படின்னு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. ஆனால் இன்று வரைக்கும் நான் ஆண்டவருடைய சமூகத்துல நம்புறேன், ஆண்டவருடைய பிள்ளையே, பேரை கெடுப்பதற்காக அவர்கள் எடுக்கிற சில ஆலோசனையில அப்படியே என்னொரு பேசும்போது கஷ்டமா இருக்கும், இப்படி பேசுறாங்களே அப்படின்னு. ஆனா கொஞ்ச நாள் தாண்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, யார் அப்படி பேசினாங்களோ இல்ல யார் காதுகளில் கேட்டாங்களோ அவங்களே இவங்களை குறித்து அப்படி பெருமையா பேசிட்டு இருப்பாங்க, பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. அதுதான் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதுனுடைய ஒரு மிகப்பெரிய அர்த்தம். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சில நேரத்தில் ஒருத்தர் ரொம்ப சாட்சி சொன்னார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படின்னா, எனக்கு ரொம்ப பழக்கமான ஒரு நபர், ஒரு கிரவுட், ஒரு 5 பேர் நின்று பேசுற இடத்துல நிற்கிறாரு. அப்போ ஒரு 3வது ஒரு நபர் என்னை குறித்து ஒரு வார்த்தை பேசுறாரு. அப்போ இவர் தொண்டை வரைக்கும் வந்திருக்குது. இல்லை இல்லை, நீங்க நினைக்கிறது மாதிரி பாஸ்டர் இல்லை அப்படின்னு தொண்டை வரைக்கும் வந்தாலுமே இவர் என்ன நினைச்சாராமா, நம்ம போய் இந்த இடத்துல சொல்ல போனா அவருக்கு வக்காலத்து வாங்குறாரு அப்படின்னு நினைச்சிருவாங்களோன்னு சொல்லி நான் அமைதியாயிட்டேன் பாஸ்டர். ஆனா எனக்கு தெரியாத ஒரு நபர், 3வது ஒரு நபர் அவர்கிட்ட பார்த்து ஃபைட் பண்ணி, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, பாஸ்டர் குறித்து பேசிட்டு இருக்கிறீங்களா, எப்படி தெரியுமா, அவனுடைய ஊழியம் என்ன தெரியுமா, அவனுடைய கமிட்மெண்ட் என்ன தெரியுமா அப்படின்னு ஒரு சண்டைக்கு போயிட்டாரு பாஸ்டர். எனக்கே வெக்கமாய் போயிடுச்சு. நான் தான் அந்த இடத்துல அப்படி சொல்லியிருக்கணும், ஆனா நான் சொல்லாம அமைதியா இருந்தேன். ஆனா ஆண்டவர் 3வது ஒரு பர்சனை எழுப்பி அந்த இடத்துல உங்க பேரை காப்பாற்றினதை நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னாரு. இன்றைக்கு எனக்கு செய்த அதே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். நான் நம்புறேன், இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய பேரை கெடுக்கிறதற்காக எத்தனை முயற்சிகள் வேண்டும் என்றாலும் நடக்கலாம். ஆனால் அவர்களுக்கு முன்பாக உங்கள் பேரை பெருமைப்படுத்தி பேசுகிறதற்கு ஆண்டவர் ஒரு நபரை எழுப்புவார் என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய கணவனார் புரிந்து கொள்வார்கள், மனைவி புரிந்து கொள்கிறார்கள், உங்களுடைய சொந்தங்கள் புரிந்து கொள்கிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரும். ஹல்லேலூயா. நம்புறவங்க கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, டாடி நான் நம்புறேன், என் பேரை பெருமைப்படுத்துவீர் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆண்டவரே என் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று நம்புகிறேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நானும் அது பிழை அப்பா, நானும் அது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. சொல்லுவோம், அவமானம் அடைவதில்லை அப்பா, நானும் அது பிழை அப்பா, நானும் அது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்ந்திடுவே. நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்ந்திடுவே. உண்மையாய் அவரை தேடும் எனக்கு, உண்மையாய் அவரை தேடும் எனக்கு, ஒரு நன்மையும் குறைவதில்லை, ஒரு நன்மையும் கரங்களை மேல தட்டி, அவமானம் அடைவதில்லை அப்பா, நானும் அது பிழை இயேசுவே அப்பா, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, அவமானம்
அப்பா நானும் உமது பிள்ளை, அப்பா நானும் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். சோ நம்முடைய பேரை கெடுப்பதற்கு எடுக்கிற முயற்சி ஆண்டவர் வீணடிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி உங்களை ஜெபித்து நான் முடிக்கிறதுக்கு வாஞ்சிக்கிறேன். இன்னொரு விஷயம் அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய பெயர் பெருமைப்படுத்தப்படுவதற்கு அவங்க செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை குறித்து உங்களோட சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது. என்ன ஆசை இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்முடைய பெயர் பெருமை, யாருமே தன்னுடைய பெயரை அவமானப்படுத்தி சொல்றத யாருமே விரும்ப மாட்டாங்க. ஆனா தன்னுடைய பெயரை பெருமைப்படுத்தி பேசுறத நம்ம எல்லாருமே விரும்புவோம். ஒரு சின்ன குழந்தைக்கு கூட இருக்குது. பொதுவாக என்னுடைய சின்ன பையன் இருக்கிறான் அப்படின்னா, அந்த அவனுக்கு பிடிக்காத ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா, யார் முன்னாடியும் வச்சு அவனை குறைவா பேசிடக்கூடாது. அவ்வளவுதான். அவனை என்ன பேசணும் அப்படின்னா, ரொம்ப பெரிய ஆளை தான் பேசணும். ஐயோ சார் பயங்கரம் அப்படின்னு சொன்னாதான் அவருக்கு பயங்கர பெருமையா இருக்கும். ஏதாவது ஒன்று குறைவா நீ நீ அழுக்கா இருக்க, இல்லை நீ நாத்தம் அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா, அப்படி அந்த மாதிரி வார்த்தை சொன்னா கூட உடனே அவன் ரியாக்ட் பண்ணிடுவான் அந்த இடத்துல இருந்து. அப்படின்னா என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி, அதை வேற மாதிரி. அப்போ பொதுவாக சின்ன பிள்ளைகளுடைய இருதயத்திலிருந்தே நம்மை பெருமையாக பேச வேண்டும் என்கிற எண்ணம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. நானும் என்னுடைய சின்ன வயதில் ஊழியம், நான் சண்டே ஸ்கூலில் இருக்கும்போது சில நினைப்பேன், கீழே உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கும்போது நினைப்பேன், என்னைக்காவது ஒரு நாள் பாஸ்டர் நம்மளை கூப்பிட்டு அந்த மேடையில் நிறுத்தி, பென்ஸ் நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்ல மாட்டான் அப்படின்னு எனக்கு இப்படிதான் ஸ்கூல்ல எல்லாம் நிறுத்தி சொல்லுவாங்கன்னு நினைச்சதில்லை. ஆனால் சர்ச்சில் அப்படி நிறுத்தி சொல்லணும் அப்படின்னு நினைப்பேன். ஏதாவது வெளியில இருந்து பாஸ்டர்ஸ் வந்துச்சுன்னா, அந்த பாஸ்டர் என்ன இந்த தம்பி ரொம்ப நல்லா ஆராதிக்கிறாரு அப்படின்னு சொல்லணும் அப்படின்லாம் எதிர்பார்ப்பேன். அது ஒரு காலம். அப்போ பொதுவாக நம்ம எல்லாருக்குமே நம்முடைய பெயர் பெருமைப்படுத்தப்படுறத விரும்புவோம். ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்க அப்படி பெருமைப்படுத்தப்படுவது நினைக்கிறது தவறல்ல. ஆனா உங்க பெயர் பெருமைப்படுத்தப்படுவதற்கு நீங்க அதற்கான சில காரியத்தை எல்லாம், தவறான காரியத்தை செஞ்சிடக்கூடாது. சிலர் தன்னுடைய பெயர் பெருமைப்படுத்தப்படணுன்றதற்காக ஆயிரக்கணக்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அது மிகப்பெரிய ஆபத்துல உங்களை கொண்டு விட்டுரும். அதற்காகவே சிலர் தன்னுடைய பெயர் பெருமைப்படுத்த வேண்டும் என்கிறதற்காகவே சில காரியத்தை செய்யறாங்க. அதான் உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு திருச்சபைக்குள்ள நீங்க போறீங்க. அந்த திருச்சபைக்குள்ள நீங்க ஒரு ஆலயத்துக்கு ஒரு காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னு உங்க மனசுல தோணுது, செய்யணும். கண்டிப்பா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சாரு, நீ செய்யணும். ஆனா பெருமைக்காக அது ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வலதுகை செய்கிறத இடதுகைக்கு கூட தெரியக்கூடாதாமா. இப்பொழுது ஒரு ஊழிய காரணத்துல சொல்லி ஜெபிக்கிறது ஆசீர்வாதம், கையில கொண்டு கொடுக்கறதெல்லாம் ஆசீர்வாதம். நீங்கள் கொடுக்கிற அந்த காணிக்கை யாரோ ஒருத்தருக்கு நீங்க கொடுக்கும் போது இது மற்றவங்களும் அதை பார்த்து கொடுக்கறதற்கு அந்த மாதிரி வழிநடத்துறது தவறல்ல. ஆனா சிலர் அதை அந்த கெத்துக்காக, தன்னை பெருமைப்படுத்த வேண்டும் என்கிறதற்காகவே அதை செய்வார்கள். அதான் சில திருச்சபைகளில் இந்த ஏலம் நடக்கும் பாருங்களேன். அந்த ஏலத்தில் பெரிய காசுக்கு, அந்த ஆசீர்வாத தட்டை பெரிய காசுக்கு எடுக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கிறது மாதிரி அப்படி பெருமை. அந்த பெருமை இல்லை இல்லை இல்லை. உங்களை பெருமைப்படுத்துவதற்கு தயவு செய்து எல்லாரும் என்ன பெருமையா பேசணுன்றதுக்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவையற்ற எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது. ஒன்னே ஒன்று மட்டும் நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க பெயர் பெருமைப்படுத்தப்பட வேண்டும் என்றால், என்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க உட்கார்றீங்களோ, கர்த்தரிடத்துல நீங்க போறீங்களோ, அப்பவே உங்க பெயரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். சோ பெருமைக்காக நீங்கள் யாரும் அலைய வேண்டிய அவசியமே இல்லை.
நீங்க வேதத்துல ஒரு வசனத்தை கூட உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகத்துல எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல நம்ம 2வது 3வது வசனத்தை வாசிக்க போறோம். 15ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 15ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 2வது 3வது வசனம். மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு எவனாயிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்தரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன் உமது அடியானாகிய இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்றுக்கடுத்த இன்ன ஊரான் என்றால், அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமுமா இருக்கிறது, ஆனாலும் நீ ராஜாவினிடத்தில் உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். பின்னும் அப்சலோம், வழக்கு விஷயம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படி என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான். எவனாயிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். நன்றாய் கவனிங்கள். இங்க தாவீதுனுடைய மகன் அப்சலோம். இந்த அப்சலோமை குறித்து வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் இவனுக்கு ஒரு பழுதுமே இல்லை. இன்னும் அவன் கடைசியில் மரிக்கும் போது அவனுடைய முடி கர்வாலி மரத்துல தொங்கி அதுல தான் அவன் இறந்து போவான். அவனுடைய முடிய வருஷம் வெயிட் போட்டு பார்ப்பாங்க. அவ்வளவு அவனுக்கு முடி வளரும், அவ்வளவு அழகு உள்ளவன். அப்போ இவன் என்ன பண்றான் அப்படின்னா, தன்னுடைய பேரை எப்படியாவது பெருமைப்படுத்தணும்னு நினைச்சிட்டான். அடுத்த ராஜாவினுடைய போஸ்டிங்க்கு அவன் வரணும்னு நினைச்சிட்டான். அவன் வரணும்னு நினைக்கும் போது இவன் என்ன பண்றான்னா, ராஜாவினிடத்துல யாராவது ஒருத்தர் வழக்குக்காக வந்தா அவங்கள நிப்பாட்டி, எப்பா நீ எங்க போற, நீ உன்னுடைய விஷயம் நேர்மையா இருக்குப்பா, நீ ராஜாவினிடத்துல போனேன்னா உனக்கு வழக்கு தீர்க்கிறதுக்கு யாரும் இல்லை, இங்க வா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவான். என்ன நீ ராஜாவாக்குறீங்க அப்படின்னா நான் உங்களுடைய வழக்கெல்லாம் ரொம்ப அழகா தீர்த்து வச்சிருப்பேன். இன்னும் அவனுடைய பக்கத்துல யாரையாவது வணங்குறதற்காக வந்தாங்கன்னா இவன் அப்படியே கட்டி பிடிச்சி தழுவான். நிறைய பேரு அத ராஜாவனுடைய பையன், அதுவும் அந்த தேசத்திலே அழகுள்ள பையன், அவன் கட்டி பிடிக்கிறான் அப்படின்னு கேட்டா கட்டி பிடிக்கிறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க. வேதம் சொல்லுது, இப்படியே இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். ஹலோ, தான் பெருமை அடைய வேண்டும் என்று ஒரு ட்ரிக்க கையாண்டு ஆயிரக்கணக்கான பேருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டது உண்மை. ஆனா அவனுடைய முடிவை வேதத்தில் போய் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், துஷ்டன் சாகிறது போல, அக்கிரமக்காரன் சாகிறது போல, ஒரு பாவி சாகிறது போல கடைசில வெட்டுண்டு மாண்டு போனான். தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், பெருமைக்காக நீங்க எடுக்கிற சில தவறான முயற்சிகள் உங்களுக்கு பெருமையை கொண்டு வர்றது போல இருக்கும். அதான் நீங்க ஐஸ் வைக்கிறது, நீங்க இன்னொருத்தரை கொடுத்து தவறா போட்டு கொடுக்கிறது, இது எல்லாமே எத்தனை நாள் மனுஷனுடைய இருதயத்தை மயக்க முடியும்னு நினைக்கிறீங்க? எத்தனை நாள் மனுஷனை திருப்திப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப காலம் உங்க வண்டி ஓடாது. நீங்களாக முயற்சி எடுத்து உங்க பேர் பெருமைப்படுவதற்காக இப்படிப்பட்ட முயற்சிகளை நீங்கள் எடுக்கும்போது அப்சலோம் மாதிரி தான். அவனிடத்துல நிறைய ஜனங்கள் வந்து சேர்ந்தாங்க. ஆனா எப்பா, நீ உன் பேரை பெருமைப்படுத்துவதற்கு நீ எடுத்திருக்கிற ரூட்டு ராங்குப்பா, நீ எடுத்திருக்கிற முயற்சி தப்புப்பா. இல்லை அந்த முயற்சி ஆகாதுப்பா, உனக்கு செட் ஆகாது. ஆனா என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, இது அப்சலோமுடைய தகப்பனார் தாவீது தன்னுடைய பெயர் பெருமைப்படுத்தப்படுவதற்கு ஒரு முயற்சி கூட எடுக்கல. அவனுடைய வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்கும்போது கூட போகல. வனாந்தரத்துல ஆடுகளை மேய்த்து கர்த்தரை ஆராதிச்சுட்டே இருந்தான், கர்த்தரை துதிச்சுட்டே இருந்தான். ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவரோட நெருங்க வேதம் சொல்லுது,
அவன் இல்லாம அந்த விருந்தே இல்லை. ஆண்டவர் அவனுடைய பேரை பெருமைப்படுத்தினார். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையே, உங்க பேரை பெருமைப்படுத்துறதற்கு நீங்க யாரையும் ஐஸ் வைக்க வேண்டியதும் இல்லை. உங்க பேரை பெருமைப்படுத்துவதற்கு நீங்க தவறான எந்த விஷயத்தை கையாள வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல போய் முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்குங்க. நான் சொல்றேன், மறைவிடத்துல இருக்கிற உங்களை கர்த்தர் வெளியரங்கமா கொண்டு வருவார், வெளியரங்கமா கொண்டு வருவார். நீங்க மறைஞ்சிருக்க மாட்டீங்க. ஆண்டவரோட இருக்கிற ஒரு தேவ மனுஷன் ரொம்ப நாள் மறைஞ்சிருக்க முடியாது. ஹலோ, நான் திரும்பவும் சொல்லுவேன், ஆண்டவரோட இருக்கிற ஒரு தேவ மனுஷன் ரொம்ப நாள் மறைஞ்சிருக்க முடியாது. ஆனா ஆண்டவரோட இல்லாத ஒரு மனுஷன், வெளியில எல்லாருக்கும் முன்பாக ஃபேமஸா இருக்கிற மனுஷன் ரொம்ப நாள் அந்த இடத்துல இருக்கவும் முடியாது, ரொம்ப நாள் அந்த இடத்துல இருக்கவும் முடியாது. ஸோ ஆண்டவரோட நீங்க இருப்பீர்களே, ஆனால் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கர்த்தர் உங்களை எல்லாருக்கும் முன்பாகவும் கொண்டு வந்து நிறுத்துவார். இதற்கு தாவீது மட்டுமல்ல, ஜோஷுவாவும் உதாரணம். நீங்கள் ஜோஷுவாவை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், மோசே எந்த இடத்துலையும் ஜோஷுவாவை வந்து அவன் சொல்லவே இல்லை, அடுத்து ஜோஷுவா தான் லீடர், அடுத்து ஜோஷுவா தான் பெரிய ஆளு அப்படின்னு அவன் எங்கேயுமே அவனை என்கரேஜ் பண்ணவே இல்லை. இத்தனையும் அவ்வளவு பாடுபட்டவன் ஜோஷுவா. மோசே மலையின் மேல 40 நாள் இருக்கும்போது வழியில 40 நாள் இருந்து கஷ்டப்பட்டவன். ஆனா எந்த இடத்துலயுமே மோசே வந்து ஜோஷுவாவை பெரிய ஆளா சித்தரிக்க மாட்டாரு. ஆனா நூனின் குமாரனாகிய ஜோஷுவா என்னும் பணிவிடைக்காரன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான், விலகாதிருந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், அவங்கள அவ்வளோ அழகா ஈஸியா நடத்திட முடியாது. மோசேக்கு அவ்வளவு பிரச்சனை கொடுத்தாங்க, ஜோஷுவாவுக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல இருந்த ஜோஷுவாவை கர்த்தரே கொண்டு வந்து நிறுத்துறாரு. அவன் பயப்படுறான், ஆண்டவரே இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு முடியாதுப்பா. உடனே கர்த்தர் சொல்றாரு, பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன். ஸோ இன்னைக்கு இந்த காலை வேளையில எல்லாருமே ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாருமே கேளுங்க, ஆண்டவரே என்ன பெருமைப்படுத்துறதுக்கு என்னால முடியாதுப்பா, நான் எத்தனையோ முயற்சி எடுத்தேன்ப்பா, இவங்கள்ட்ட எல்லாம் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நான் எத்தனை முயற்சி எடுத்தேன். இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க நல்ல பேர் எடுக்கணும்னு எத்தனை முயற்சி எடுத்தீங்க? உங்க வீட்டுல, உங்க சொந்தங்கள்ட்ட, உங்க ஆபீஸ்ல நல்ல பேர் எடுக்கணும்னு முயற்சி எடுத்து எது நடந்துச்சு? அன்னைக்கு மட்டும்தான் நல்ல பேர் எடுத்தோம், அடுத்த நாள் நல்ல பேர் எடுக்கல, திரும்ப நல்ல பேர் எடுக்கல, நல்ல பேர் எடுக்கல. ஆனா நான் நம்புறேன், நீங்க நல்ல பேரு எடுக்கிறதற்காக நீங்க யாரையுமே எதுவும் இது பண்ணிக்க வேண்டாம். நீங்க கர்த்தர் சமூகத்துல இருங்க. நீங்க நல்லவங்கன்றத உங்க பேரை ஆண்டவர் அநேக லட்சங்களுக்கு முன்பாய் பெருமைப்படுத்துறதுக்கு வல்லவரா இருக்கிறார், பெருமைப்படுத்துறதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஸோ நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஆண்டவருடைய சமூகத்துல என்ன கேட்க போறோம் தெரியுமா? ஆண்டவரே, என் பேரை பெருமைப்படுத்துறதுக்கு நான் எடுத்த முயற்சி எல்லாம் தோற்று போயிருச்சுப்பா, நான் தோல்வியை தான்ப்பா கண்டுகிட்டு இருக்கிறேன், என்ன அதுக்கு மிஞ்சி அவமானம் தான்ப்பா படுத்துறாங்க. எத்தனை உழைச்சிருப்பீங்க, எத்தனை விட்டு கொடுத்துருப்பீங்க, எத்தனை செஞ்சு போட்டிருப்பீங்க. ஹலோ, எத்தனை செஞ்சு போட்டிருப்பீங்க. சாப்பாடு அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு போட்டு கூட இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இல்லை, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இல்லை. ஸோ நல்ல பேர்ன்றது நம்ம சாப்பாடாக்கி போறதுனாலையோ, நம்ம நல்லவங்க நிரூபிக்கிறதுனாலையோ இல்லை. நம் பேரை பெருமைப்படுத்தணும்னா ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தரே எல்லாருக்கும் முன்பாகவும் நம் பேரை பெருமைப்படுத்துவார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எப்படியெல்லாம் உங்க பேரை பெருமைப்படுத்துவார்னு 3 காரியத்தை சொன்னேன். நம்பர் 2, ரெண்டாவது வந்து உங்க பேரை கெடுக்கிறதுக்கு எடுத்துக்கிற முயற்சியை ஆண்டவர் அழிச்சிருவான்னு சொன்னேன். நம்பர் 4, நாலாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய பேர் பிரஸ்தாபம் ஆகிறதுக்கு என்ன செய்யணும்னா, ஆண்டவர் சமூகத்துல போய் உட்காருங்க,
தன்னை போல ஒரு நாள் அதான் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன்னுடைய பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். நீங்க அந்தரங்கத்தில் தான் இருப்பீங்க, வெளியரங்கமா பதில் கொடுப்பார். நீங்க வெளியே வரணும்னு முயற்சி எடுக்க வேண்டாம், கர்த்தரே கொண்டு வருவார். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? முழங்கால் படியிட முடியுமா? முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்க. எழும்பி நிற்கிறவர்கள் எழும்பி நின்று கொள்ளுங்கள். நாளைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்குது. நாளைக்கு மாலையில் 6 மணிக்கு நமக்கு இந்த ஸ்பெஷல் ப்ரேயரை நீங்க சந்திக்கிறதுக்கு முன்னாடி திரும்ப திரும்ப இந்த வார்த்தை தான் சொல்ல போறீங்க. ஆண்டவரே, என் பேரை பெருமைப்படுத்துறதற்கு உங்களால மட்டும்தான் முடியும்னு சொல்லுங்க. கண்கள் நீதிமான தான் பார்க்கிறது, செவிகள் அவனுடைய மன்றாட்டை கேட்கிறது. ஆண்டவர் நீதிமான பார்க்கிறாரு, ஜெபிக்கிறவங்களை பார்க்கிறாரு, அவர்களை வெளியே கொண்டு வந்து நிறுத்த வல்லவரா இருக்கிறார். அவர்களை அவமானம் அடைய பண்ண யாராலும் முடியாது. ஹல்லேலூயா. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீ, இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றே. இறுதி வரை என்னை நடத்தி செல்வி, இறுதி வரை என்னை. கரங்களை மேல தட்டி சொல்லுவோம், அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை, அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. பாடிக்கொண்டே அவமானம். ஓ அப்பா, நான் உமது பிள்ளை, அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீ. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீ. அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அனைத்தினின்றும் என்னை விடுவிக்கின்றே. அனைத்தினின்றும் என்னை வீடு. இப்ப சொல்லுவோம், அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை, இயேசுவே உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமா. எல்லாரும் சொல்லுங்க, கைய மேல தட்டி சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளை, நீ அவமானம் அடைவதில்லை. நீ அப்பா பிள்ளை, உன் பேரை பெருமைப்படுத்தாமல் ஆண்டவர் விடமாட்டார். எஸ், இதோ இன்னைக்கு காலை வேளை வெட்கப்பட்ட இடத்துல உன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்த போற. இழந்து போன பேரை கர்த்தர் திரும்ப உங்கள் தலைமையில தர்றாரு. ஓ, அவமானம் அடைவதில்லை. அப்பா, உமது பிள்ளை, அப்பா, நான் உமது. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஹல்லேலூயா. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக இடத்துல ஆண்டவர் பேசியிருக்காருன்னு நான் நம்புறேன். உங்கள் பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். யோசேப்புக்கு கொடுத்த ஆசீர்வாதமே அதான். அவன் சொந்தங்களுக்கு முன்னாடி, நண்பர்களுக்கு முன்னாடி, அவனுடைய கூட பிறந்த சகோதரர்களுக்கு முன்பாக அவன் பேரை ஆண்டவர் உயர்ந்த இடத்துல வச்சுட்டாரு.
தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன், உங்க பேரையும் ஆண்டவர் உங்க சொந்தங்களுக்கு முன்பாக கர்த்தர் பெருமைப்படுத்துவார். அவங்க பெருமையா பேசுற ஒரு நாள் சீக்கிரம் வரும், சோர்ந்து போகாதீங்க. ஆனா நீங்க உங்க பேரை பெருமைப்படுத்துறதுக்கு தேவையில்லாத எந்த முயற்சியும் நீங்க எடுத்துறாதீங்க. இன்று வரைக்கும் ஆண்டுடைய பிள்ளை இந்த பலிபீடத்துல நின்று நான் சொல்றேன், கர்த்தருக்கு முன்னாடி சொல்றேன், என் பேர் பிரஸ்தாபம் பண்றதற்கு, என் பேர் பிரஸ்தாபம் ஆகிறதற்கு ஒரு முயற்சி கூட எக்ஸ்ட்ரா எடுத்தது இல்லைங்க. என் பேர் கெட்டு போக கூடாதுன்றதுக்காக நான் நிறைய கவனமா இருந்திருக்கிறேன். ஆனா என் பேரை பெருமைப்படுத்தணுன்றதுக்காக நான் எதையுமே செய்யல. உங்க பேர் கெட்டு போக கூடாதுன்றதுக்காக நீங்க முயற்சி எடுங்க, தப்பு இல்லை. அதற்காக நீங்க என்ன வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனா உங்க பேர் பெருமைப்படுத்தப்படணுன்றதுக்காக நீங்க மனுஷனை ரொம்ப டிபெண்ட் பண்ணாதீங்க. நீங்க அப்படி பண்ணாதீங்க. ஒண்ணு பண்ணுங்க, கர்த்தர் சமூகத்துல இருங்க. அவர் ஏற்ற காலத்துல உங்களை உயர்த்துறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமோதிக்கிறவங்க கையை மேல உயர்த்தி நம்புறேன்னு சொல்லுங்க. ஒரு 10 விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்புனுடைய அந்த 6வது ஆசீர்வாதம் என் தலை மேல இருக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என் தலை மேல இருக்கட்டும் ஆண்டவரே, 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 என் தலை மேல இருக்கட்டும் ஆண்டவரே. யோசேப்பினுடைய இந்த ஆசீர்வாதம் என் தலை மேல இருக்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே, இதோ என் பிள்ளைகளுக்காக பாரத்தோட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரே ஒரு தேவை மட்டும்தான் பெரிய தேவையா நிக்குது. எங்க திருச்சபைக்கு ஒரு சொந்த இடம்ப்பா. எத்தனையோ பிள்ளைகள் அவர்களுடைய முயற்சி இல்லாம இழுத்து கொடுத்துட்டாப்பா இருக்கிறாங்க. ஆனா கடல் போல தேவைப்பா, அது கடல் போல தேவை இருக்குது. எங்களுக்கு அது பெரிய விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு அது பெரிய விஷயம் இல்லப்பா. நான் எப்படி கால் வைப்போன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா எப்படியாவது இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள ஒரு அட்வான்ஸ் கொடுத்தாலாவது பரவாயில்லன்னு நினைக்கிறோம்ப்பா. உங்களுக்கு சித்தமா இருக்கும்னா அந்த தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை நேசிச்சு எத்தனை பிள்ளைங்கப்பா டாடி, மறக்கவே முடியாதுப்பா. சிலர் இல்லாமல் இருந்து, சிலர் அவருடைய ஜீவனத்திற்கு வைத்திருந்தது, சிலருக்கு எத்தனையோ தேவைகள் இருக்குது, அதை எடுத்து கூட இந்த ஊழியத்தை தாங்கிட்டு தானே பாருக்காங்க. அவங்கள நல்லா வைங்கப்பா. அவங்க கையில இன்னும் நிறைய கொடுங்கப்பா. அவங்களுக்கு லட்சத்துக்கு அவங்கள நம்புங்கப்பா, கோடிகளுக்கு நம்புங்கப்பா. நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு மனுஷனை எழுப்புனா கூட ஆலயத்தின் தேவையை சந்திச்சுட்டு போலாம்ப்பா. அப்படிப்பட்ட உதவியை எங்களுக்கு பரலோகத்திலிருந்து அனுப்பும். இந்த 21 நாள் முடிக்கிறதுக்கு வார்த்தையும் பலனையும் எங்களுக்கு நிறைவாய்த்தார். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நடத்துறதுக்கு பலன் தாரும், தொண்டையில பலன் தாரும், கால்களில் பலன் தாரும். எல்லா திருச்சபைகளுக்கும் பெரிய அற்புதங்கள் உண்டாகட்டும். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடு மீண்டும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.